ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம நாகூர் தர்காவில் உள்பக்கமாக இருக்கிற ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் கூட்டமாக இருக்குது. வெளிப்பக்கத்தில் ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஏதோ பவுந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய நடக்கும் இங்கே. அதனால தான் கூட்டாங்க வந்து போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வரிசையாக. வாங்கினாங்க போகிறாங்க அவங்க கையில். ஆனால் வாங்கிட்டு போகிற கையில் எந்த ஒரு பேக்கெட்டும் இல்லை. சாப்பாடாக இருந்தால் சாப்பாட்டுக்குள்ளே அந்த பை பாக்ஸு இது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஆனால் இவங்க வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் கையில் எதுவும் பொருள் காணாங்கிறதுனால இது பணம் தான் அப்படிங்கிறது தெரியுது, நம்மளுக்கு புரிஞ்சிக்கலாம். வந்து 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, அப்படி இருக்குது. அது மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து இது தர்கா உள்பக்கம் இருக்கிற கேட்டு. இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த கேட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கேட்டுக்குள்ளே தாண்டினா தான் நம்மளுக்கு இங்கே ஆஃபீஸ் வருது. நேராக ரவுலா அப்போ பார்க்குற இடம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. ஜனங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது போல் தான் வளமையாக நடக்கும். யார் வர்றாங்கன்னு தெரியாது, என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. கொடுக்குறவங்களுக்கும் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்க கொடுக்க போகிறவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன கொடுக்க போகிறோம்டா. ஆனால் யாருக்கு கொடுக்க போகிறோன்னு தெரியாது. வாங்க போகிறவங்களுக்கும் இந்த நிமிஷத்துக்கு யாரும் வருவாங்களான்றதெல்லாம் தெரியும். எந்த நிமிஷம் வேணால் நைட்டு பகலுன்றெல்லாம் கிடையாது. எந்த நிமிஷம் வேணாலும் இருக்கலாம், யார் வேணால் வரலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். இந்த நிமிஷம் இது தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது அப்படிங்கிறது போல தான் இங்கே தர்மங்கள் நடக்கும். கொடுக்குறவருக்கு நாகூர் தர்காவில் கொடுக்க போகிறோன்னு தெரியுமே தவிர யாருக்கு கொடுக்க போகிறோன்னு தெரியாது. வாங்குறவங்களுக்கும் நாகூர் தர்காவில் கிடைக்கும்னு தெரியுமே தவிர யார் கொடுக்க போகிறான்னு தெரியாது, என்ன கொடுக்க போகிறான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு தர்மத்துக்குரிய இடம்தான் இந்த நாகூர் தர்காங்கிறது. அப்படி எத்தனை ஜனங்க பாருங்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஏழைகள் வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாண்டு. இது ஒரு சந்தோஷமான இப்படி உள்ள இடத்த மக்கள் வந்து இது வந்து ஹராம் அது வந்து ஹராம்னு சொல்லிக்கிட்டு ஒரு வித்தியாசமான பேச்சு பேசுகிறாங்க. சிறுக்கு அது இதுன்றெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. வந்து இதெல்லாம் வந்து 4 மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம் இந்த இடம். எத்தனையோ ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுக்குது, திக்கு திசை தெரியாதவர்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட இடம்தான் நாகூர் தர்காங்கிறது. அதனால் வாழ வழி தெரியாத ஆம்பளை பொம்பளைலாம் கணக்கு கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லா மாதிரியும் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அதை போட்டு இது மாதிரிலாம் வேளாங்கண்ணியில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏழைகளையெல்லாம் வேளாங்கண்ணியில் இவ்வளோ சுதந்திரமாக நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சுதந்திரமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், வந்தவர்களுக்கு வந்து வண்டி போகுது. இந்த 3 வீல் சேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, சக்கரை நாற்காலி. அந்த இப்போ வர்றவங்க இப்போ வந்து ஏறுறாங்க பார்த்திங்களா, ஒரு ஷெய்க். அவங்க தான் வந்து பொறவாச்சேரி வந்து உஸ்தாது. இவங்க பையத்து கொடுப்பாங்க. இங்கே நாகூரில் நிறைய பேர் பையத்து வாங்கியிருக்காங்க. அந்த 5Gன்னு சொல்லி பையத்து வாங்குறவங்களுக்கு 5Gன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய உஸ்தாது லால்பேட்டையில் இருந்தாங்க. இந்த லால்பேட்டை உஸ்தாதுக்கிட்ட இவங்க மாணவராக இருந்தவங்க. அந்த மாணவர்கள் ஒருத்தர்களுக்கு அந்த கிலாஃபத்தை கொடுப்பாங்க. அதில் தான் இவங்க இப்போது உஸ்தாதாக இருக்காங்க. இவங்களுக்கு பிறகு வேறு யாருக்காக அந்த மாதிரி பையத்து கொடுக்குற ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க. பையத்துங்கிறது நம்ம என்ன திக்ர் ஓதணும் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காண்டி உள்ளது. அதுக்காண்டி தான் காட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வெளியே அலங்கார வாசலுக்கு வெளியே வந்துட்டாங்க. வந்து இவங்களை வந்து இவங்கள்ட்ட முறிது வாங்கினாங்க. இவங்களை போய் 40 நாளைக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. என்னென்ன திக்ரு ஓதணும், என்னென்னது செய்யணும்னு நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி நம்ம மகரிபாவை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வழி சொல்லுவாங்க. அதனால் வந்து இவங்கள்ட்ட செய்கை இல்லாதவர்களுக்கு சைத்தான் தான் செய்கு. அதனால் இப்படி ஒரு செய்கைங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பையத் வாங்கிறது நம்மளுக்கு கடமையாக இருக்கும் முஸ்லீம்களுக்கு. இதுபோல் பயத்து வாங்குறதெல்லாம் ஹராம் அதை இதுன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இப்போ கிளம்பி இருக்குது. இது வழி வழியாக நம்மளுக்கு
தர்காவை கொண்டாடுறவங்களுக்கு இது வழிமுறை. அதனால் இவங்க வந்து இப்போ வந்திருக்கிறாங்க, இங்கே நாகூர் தர்காவில் ஜியாரத் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் தான் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. வந்து தௌஹீதுக்காரங்க இது வந்து இல்லை, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு தர்காவை கொண்டாடுறவர்களுக்கு இது வந்து இவங்க தன்னை அறிந்தவன் தன் நப்சை அறிந்தவன் ரப்பை அறிந்தான் அப்படின்ட்டு அறிய உணர செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் மன நிம்மதிக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது அறிவோம் மன நிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி அப்படிங்கிறது. நம்ம நபுசை அடக்கி நம்ம உலகத்தில் வஹ்தத்துல் வஜூத் அப்படிங்கிறத எல்லாம் ஒன்றாகி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த பையத்து வாங்கிறதுங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நபுசை கட் பண்ணுறதுக்கு உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும்.